ஹாய், வெல்கம் டு ஜுலா ஸ்ட்ரீம். இன்னைக்கு நம்ம கனவு தோட்டத்தில் இருக்கிற வாழைப்பூவை வச்சு நம்ம ஒரு வடகம் தாங்க பண்ண போகிறோம். வாழைப்பூவில் நிறைய டிஷ் பண்ணலாங்க. நிறைய பேருக்கு அதை எப்படி க்ளீன் பண்ணணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. இப்போ நமக்கு நிறைய வாழைப்பூ கிடைக்கிறதுனால அதை எப்படி டிஃப்ரெண்ட்டாக நம்ம யூஸ் பண்ணலாம், அது கிடைக்காத அப்போ கூட நமக்கு வாழைப்பூ எப்படி சாப்பிட்டு அதோட சத்துக்கள் நமக்கு கிடைக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த வாழைப்பூவை வந்து நம்ம அந்த பூக்களை மட்டும் நம்ம தனியாக எடுத்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 6-7 இந்த மடலில் மட்டும் நம்ம அந்த மேலே இருக்கிற இந்த ஒயிட் கலரையும் நான் எடுத்துடுவேன். அது கொஞ்சம் திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பூவுக்கு நடுவில் இருக்கிற நரம்பு மாதிரி இருக்கிற அந்த இது ஒரு நரம்பு மாதிரி தாங்க இருக்கும். அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இன்ஃபேக்ட் இதில் பஜ்ஜி கூட போடலாங்க. ஸோ அதாவது வெரைட்டியாக நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சோம்னா இந்த வாழைப்பூவை வச்சு பஜ்ஜி கூட பண்ணலாம். அப்புறம் நான்வெஜ்லேயே வந்து நம்ம மீன் குழம்புலாம் வைக்கும்போது வாழைப்பூவில் வந்து வெஜிடேரியன் மீன் குழம்பு அப்படின்னு கூட சில இதில் செய்வாங்க. ஸோ நிறைய டிஷ்ஷஸ் இந்த வாழைப்பூவில் பண்ணலாம். இப்போ இந்த வாழைப்பூவை வந்து நம்ம இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கை இருக்குங்க, ஒரு 1.5 கைன்னு வச்சுக்கோங்க. இதை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு நல்லா தண்ணியை வடிச்சிட்டு நான் இந்த மாதிரி உதிரியாக இருக்குல்லங்க, இதை வந்து நான் ஒரு 1 டே வெயிலில் மட்டும் லைட்டாக அந்த தண்ணி பதம் எல்லாமே சுத்தமாக போகிறதுக்காக நான் ஒரு தட்டில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து நான் எப்போதுமே காருக்குள்ளே வச்சு தான் காய வைப்பேன். டைரக்ட் சன்லைட்டில் நான் இது வரைக்கும் வச்சதில்லை. ஸோ இது நல்லா இந்த மாதிரி தண்ணி எல்லாமே அதில் வடிஞ்சிடுச்சுங்க. இப்போ இந்த வாழைப்பூவை எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நம்ம சின்ன வெங்காயம் தான் போட போகிறோம். ஏன்னா வடகத்திலேயே வந்து சின்ன வெங்காயம் போட்டோம்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் கூட நான் கருகப்பிள்ளை கொஞ்சம் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு வழக்கு, அதாவது 100 கிராம் இருக்கிற மாதிரி நம்ம அந்த வாழைப்பூவுக்கு ஏற்ற மாதிரி உளுந்து வந்து எடுத்து ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு, அதாவது ரொம்ப தண்ணியாக அரைச்சிடக்கூடாது, நல்லா அந்த பதம் வந்து கெட்டியாக இருக்கிற மாதிரி இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி இருக்கணும். இதில் கொஞ்சம் நம்ம தண்ணி தெளித்து இதை அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக நம்ம அரைக்கணும்னு நினச்சோம்னா அது ஹீட் ஆகிற மாதிரி ஆகிடும். இந்த அளவுக்கு அரைப்பட்டால் போதும். ஸோ இப்போ இந்த காஞ்ச வாழைப்பூவோட, அதாவது ரொம்ப மொறுமொறுன்னு காயாதுங்க, ஒரு நாள் மட்டும் அந்த ஈரப்பதம் போகிறதுக்கு, அது கூட நம்ம இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே அதில் போட்டுட்டு இந்த வாழைப்பூவை நம்ம அதில் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு நம்ம சால்ட் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட நான் சோம்பு தூள் சேர்த்துக்கிறேங்க. சோம்பை வந்து நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு ஒரு வாழைப்பூவுக்கு இடிச்சிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மிளகாயை வந்து நான் வந்து நம்ம இந்த பீஸாலெல்லாம் கொடுப்பாங்கல்ல, மிளகாயை வந்து லைட்டாக கொரன்னு அரைச்சிட்டு அந்த மாதிரி நான் இதில் வந்து மிளகாயை லேசாக 1க்கு 2 அரைச்சிட்டு அதையும் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த உளுந்தோட பெசர்னா இந்த மாதிரி வர்ற அளவுக்கு நம்ம நல்லா அதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பெசரிட்டு பிளாஸ்டிக் கவர்லையோ இல்லை இந்த மாதிரி தட்டுகள்லையோ நம்ம குட்டி வடை மாதிரி தட்டி வச்சோம்னா அது நல்லா இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ஒரு 2-3 நாள்லையே சருகாக காஞ்சிருதுங்க. இதை சூப்பராக நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம்னா நம்மளோட வாழைப்பூ வடை ரெடி ஆயிரும், அதாவது வடகம் ரெடி ஆயிரும். இது நீங்கள் ரசம் சாதம், சாம்பார் சாதம், ஏன் நீங்கள் வத்த குழம்பு பண்ணும்போது கூட 2 அந்த இதை வறுத்துட்டு அதையும் நீங்கள் அதில் பொடிச்சு விட்டு தூவி விட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இந்த வாழைப்பூ நிறையா கிடைக்கும் போது நீங்களும் கண்டிப்பாக இந்த வடகத்தை ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா அதையும் எனக்கு தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ.